வணக்கம். இப்போது ரீசெண்டாக தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் ரொம்ப கேவலமாக போயிட்டுது. அதாவது ஒருத்தரை திட்டிப்பாங்க, ஒருத்தரை தரக்குறைவாக பேசுவாங்க. அதெல்லாம் கூட சகிச்சுக்கலாம். பட் ரீசெண்டாக பாரதியாரையே கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ஒரு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி கேட்கும்போது. அதாவது பாரதியார்னா தமிழ், தமிழ்னா பாரதியார். அந்த லெவலுக்கு இருக்கிற ஒரு ஆளை அவர் ஒரு 39-40 வயசு தான் இருந்தார். அதுக்குள்ளே அவர் பண்ணி வச்சுட்டு போனதை இன்றைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணி கேட்குறோம். அதில் அவ்வளோ பியூட்டி இருக்குது, அவ்வளோ மியூசிக் இருக்குது, அவ்வளோ ஒரு அதை படித்தா அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் வருது நம்மளுக்கு. ஆனால் அவரை போய் அந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு கேட்டுது. நான் ஒரு சிம்பிள் ஸ்டான்ஸாக ஒன்று சொல்கிறேன். பாஞ்சாலி சபதத்தில் அவர் அந்த பாஞ்சாலி அந்த அந்த துகிலுரியும் போது அவரை எப்படி அந்த கண்ணன் ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த அந்த புடவை எப்படி வளர்ந்ததுன்னு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதுக்கு ஈக்குவலாக இப்போ இருக்கிற ஆளோ இல்லை யாராலேயோ அந்த அளவுக்கு தமிழ் எழுத முடியுமான்னு எனக்கு டவுட்டு தான். ஜஸ்ட் ரிசைட்டட். பொய்யர்தம் துயரினைப் போல் நல்ல புண்ணிய வானர்தம் புகழினைப் போல் தையலர் கருணையைப் போல் கடல் சலசலத்து எரிந்திடும் அலைகள் போல் பெண்ணொலி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தில் பெருகுதல் போல் கண்ணபிரான் அருளால் வண்ணப்போற் சேலைகளாம் அவை வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே எண்ணத்தில் அடங்காவே அவை எத்தனை எத்தனை நிறுத்தனவோ பொன்னிழையும் பட்டிழையும் பல புது புது வண்ணங்களாய் சென்னையில் கைகுவித்தால் அவள் செவ்விய மேனியை சார்ந்து நின்றே முன்னிய அறிநாமம் நம்மில் மூளுற பயன் உலகறிந்திடவே துண்ணிய துகிர்கூட்டம் கண்டு தொழும்ப துச்சாதனன் வீழ்ந்து விட்டான். அந்த இந்த அளவுக்கு தமிழ் யாரும் யோசிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரில்லியன்ஸு. ஆனால் இந்த மாதிரி இவங்க பேசுகிறத பார்த்து கேட்டதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மகாபாரதத்தில் சிசுபாலன்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அதே மாதிரி இந்த பிரகலாதன் கதையில் அந்த ஹிரண்ய கசிபுன்னு ஒருத்தர் இருப்பான். இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, இந்த விநாச காலே விவரித்த புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ராவணன் லங்கை வரைக்கும் இருந்த வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் ஆலை. இந்த பக்கம் அவனுக்கு அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா, அந்த காலம் அழியும் போது அவனுக்கு முடிவு வரும்போது இந்த மாதிரி ஏடாகூடமாக பேச தோணும். அவன் அந்த ராவணன் பேசாமல் லங்கையில் உட்காந்துருந்தா இன்றைக்கி கூட ராஜாவாக இருந்திருக்கலாம். அந்த ஹிரண்ய கசிப்பு பிரகலாதனை தொடாமல் பேசாமல் அவன் எவ்வளவோ ட்ரை பண்ண, நானே உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னான். அது ஒன்று. இந்த சிசுபாலன் வாயை மூடின்னு கடைசி வார்னிங் கொடுக்கும்போது சும்மா இருந்திருந்தான்னா அவன் தலை போயிருக்காது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் அந்த கரெக்டாக அந்த விதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது கரெக்டாக அது வாயில் நாக்கில் சனி அது வரும். அப்போ இந்த மாதிரி தகாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. அது ஒன்றும் இல்லை, யாகாவாராயினும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு, அது வள்ளுவர் வாக்கு அது. அதனால் இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த நேச்சர் வில் டேக் கேர் ஆஃப் தெம். இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீப்பாக ஒரு மகாகவி அவர் என்ன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணாரோ இந்த வாயிலெல்லாம் அதை கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது இட்ஸ் டோட்டலி இன்சல்ட்டிங். நம்ம எனி தமிழியன் ஷுட் நாட் பி ஏபிள் டு டேக் திஸ். இந்த மாதிரி அவரை பாரதியாரை பற்றி இன்றைக்கி பேசுகிறதுக்கு தகுதி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எவனுக்குமே இல்லை. ஒருத்தனுக்கு கூட தகுதி இல்லை அவரை பற்றி பேசுகிறதுக்கு. அவர் எவ்வளோ பெரிய கிரேட் மேன். அவரோட கான்ட்ரிபியூஷன் அந்த 39-40 வயசில் அவர் பண்ணிட்டு போனதை இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கும் நம்ம அதை பேசி என்ஜாய் பண்ணுறோம். மற்றவங்க யாராவது பேசினான்னா அது அந்த சினிமாவோட முடிஞ்சு போயிடும். இல்லை அவரோட ஸ்பீச் யாராவது கோட் பண்ண முடியுமா? என்ன ஒரு டிவைன் இன்டர்வென்ஷனில் அவர் பேசியிருக்காரு. நம்மளுக்கு நம்ம ஊரில் பிறந்தது,
அது நம்மளுக்கு வந்து ஒரு கிரேட் கிஃப்ட். இன்றைக்கி இல்லைனாலும் ஈவன் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் கூட இவர் பேர் என்றைக்குமே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எனக்கு என்ன ஒரு ரிக்வெஸ்ட்னால், இந்த மாதிரி வந்து அவரை பற்றி யாராவது தப்பாக பேசினா தயவு செஞ்சு அவங்களோட நீங்கள் டச்சில் இருக்காதீங்க. அப்படி நீங்கள் அந்த மாதிரி இருந்து எந்த சேனலுக்கு ஒருவேளை எனக்கு உங்களுக்கு தெரியும் இது மாதிரி இஃப் யூ நோ மீ அண்ட் யூ திங்க் பாரதியார் இஸ் நாட் குட் ஆர் சம்திங், ஐ விஷ் யூ டோன்ட் ஹாவ் டு டாக் டு மீ எனிமோர். அது வந்து இட் இஸ் பெத்தட்டிக் தட் பீப்புள் ஆர் ஏபிள் டு ஸ்பீக் அபவுட் பாரதியார் லைக் திஸ். அந்த மாதிரி ஒரு மனுஷனை ஒரு கிரேட் பர்சனை நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு தமிழ்நாடு ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கு. அவ்வளோ புண்ணியம் பண்ணதுனால தான் அவர் நம்ம ஊரில் பிறந்திருக்கார். தட்ஸ் ஆல். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் மை வியூஸ், நத்திங் எல்ஸ். பை.